அமெரிக்காவில் நடைபெற்ற உலக காவலர் விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா 600 பதக்கங்களை வென்று சாதித்துள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி மனதின் குரல் நிகழ்ச்சியில் தெரிவித்துள்ளார். ஒலிம்பிக்கிற்கு பிறகு மிகப்பெரிய விளையாட்டு இது என்றும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். பிறகு மிகப்பெரிய விளையாட்டு எது என்றால் அது உலக காவலர் மற்றும் தீயணைப்பாளர் விளையாட்டுகள் தான் என்று குறிப்பிட்ட பிரதமர், இந்த முறை அமெரிக்காவில் நடைபெற்ற போட்டியில் பாரதம் வரலாறு படைத்திருக்கிறது என்றார். இதில் 600 பதக்கங்களை பாரதம் வென்று சாதித்துள்ளதாக தெரிவித்த பிரதமர், பங்கெடுத்த 71 நாடுகளில் நாம் 3ஆம் இடம் பிடித்துள்ளதை சுட்டி காட்டினார். 2029ஆம் ஆண்டு இந்த விளையாட்டுப் போட்டிகள் பாரதத்திலேயே நடைபெறும் என்ற விஷயத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார். வேர்ல்ட் போலீஸ் அண்ட் ஃபயர் கேம்ஸ், இந்த முறை இந்த போட்டிகள் அமெரிக்காவில் நடந்தன. இதிலே பாரதம் வரலாறு படைத்திருக்கிறது. பாரதம் கிட்டத்தட்ட 600 பதக்கங்களை வென்றது. பங்கெடுத்த 71 நாடுகளிலே நாம் முன்னணி 3 நாடுகளில் இடம் பிடித்தோம். 2029ஆம் ஆண்டு இந்த விளையாட்டுப் போட்டிகள் பாரதத்திலே நடைபெறும் என்ற சுவாரஸ்யமான விஷயத்தையும் உங்களோடு பகிர்கிறேன். தூய்மை பாரத இயக்கம் 11 ஆண்டுகளை நிறைவு செய்ய இருக்கிறது என்றும் தற்போது இது ஒரு மக்கள் இயக்கமாக பரிமளித்து விட்டது என்றும் குறிப்பிட்டு பேசிய பிரதமர், இந்த ஆண்டு தேசத்தின் 4500க்கும் மேற்பட்ட நகரங்களும் சிறு நகரங்களும் இதில் கலந்து கொண்டன என்றார். 15 கோடிக்கும் அதிகமானோர் இதிலே பங்கு பெற்றனர். இதுவே தூய்மை பாரதத்தின் குரல் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார். स्वच्छ भारत मिशन इसका सबसे बड़ा उदाहरण है. தூய்மை விஷயத்தில் நமது நகரங்களும் சிறு நகரங்களும் தங்கள் தேவைகள் மற்றும் சூழல் தொடர்பாக பல்வேறு வழிமுறைகளின்படி பணியாற்றி வருகின்றன. நாம் ஆண்டிலே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கணமும் தூய்மைக்கு முதன்மை அளிக்கும் போது தேசத்தால் தூய்மையாக இருக்க இயலும். और यही तो असली जनभागीदारी है. साथियों, हर साल होने वाले தேசம் மீண்டும் ஒரு முறை பண்டிகைகளின் வண்ணங்களால் வண்ணமயமாக இருக்கிறது என்று தெரிவித்த அவர், இன்று ஹரியாலி தீஜ் பண்டிகை, அடுத்து நாகபஞ்சமி, ரக்ஷாபந்தன், பிறகு ஜன்மாஷ்டமி என இந்த திருநாட்களின் அனைத்திலுமே நமது உணர்வுகள் கலந்திருக்கின்றன என்ற பிரதமர் நரேந்திர மோடி இந்த புனிதமான திருநாட்களுக்கு ஏராளமான நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் கூறினார். आज हरियाली तीज है, फिर नागपंचमी और रक्षाबंधन. மழைக்கால தூறல்களுக்கு இடையே தேசம் மீண்டும் ஒருமுறை பண்டிகைகளின் வண்ணங்களால் வண்ணமயமாக இருக்கின்றது. இன்று ஹரியாலி தீஜ் பண்டிகை, அடுத்து நாகபஞ்சமி, ரக்ஷாபந்தன், பிறகு ஜன்மாஷ்டமி. நமது விஷமக்கார கண்ணன் அவதரித்த நாள் கொண்டாட்டம். இந்த திருநாட்கள் அனைத்திலும் நமது உணர்வுகள் கலந்திருக்கின்றன. இவை நம்மை இயற்கையோடு இணைத்து வைப்பதோடு சமநிலை பற்றிய செய்தியையும் அளிக்கின்றன. உங்கள் அனைவருக்கும் இந்த புனிதமான திருநாட்களுக்கான ஏராளமான நல்வாழ்த்துக்கள். देशवासियों की कुछ और नई उपलब्धियों और प्रेरणाओं के साथ